நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதில் சைக்காலஜி ஒரு 70% நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாலும் சரி, சைக்காலஜி ப்ளே பண்ணும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கரண்ட் சினாரியோ எப்படி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், அதுக்கான வழி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா, நிஃப்டி இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? வெல்த் கிரியேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லாங் டேர்ம் வியூவாக பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். இதில் நான் ஒரே ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னு இல்லாமல் டைவர்சிஃபிகேஷனாக பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கிறதா பண்ணணும். அப்போ நம்ம வேணும்னும் போது வாங்கிக்கலாம், வேணும்னும் போது விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக்காக இருக்கணும். அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, அது நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கணும். இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு ப்ராஃபிட் கொடுக்குமான்னா அது மாதிரி கிடையாது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சைக்காலஜி ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக ப்ளே ஆகும். இப்போ எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு விஷயம் ஒன்று வரும். ஒன்று க்ரீடு, அனதர் ஒன்று ஃபியர். க்ரீடுன்றது எதுக்கு எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வாங்கியிருக்கலாம், இன்னைக்கு நான் பார்த்தேன் வாங்கியிருக்கலாம், பட் பார்த்தா மேலே போயிடுச்சேன், சரி இன்னும் மேலே போகணும்னு போய் வாங்குவோம். அது மாதிரி வாங்கக்கூடாது. அதே மாதிரி கீழே இன்னைக்கு மார்க்கெட் கீழே கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. கரெக்ஷன் ஆகும்போது நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கலாம். ஒரு சில ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணியிருப்போம், அதை வாங்கியிருக்கலாம், அது மைனஸில் இருக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபியர் ஆகும். ஏன் ஃபியர் ஆகும் அப்படின்னா, நமக்கு அதை பற்றி போதுமான புரிதல் இல்லாத போது ஃபியர் ஆகும். இன்னும் அது எங்கே போகும், எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியாத போது நமக்கு ஃபியர் ஆகும். இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ப்ராக்டிஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த க்ரீட். இந்த க்ரீடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நம்ம நினைப்போம். அப்போ போய் நம்ம நினச்சி போய் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினச்சேன், போய் வாங்கினேன் அப்படி கிடையாது. ஒரு கன்ஃபர்மேஷனோட வாங்கணும். சப்போஸ் அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா, அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டிசிஷன் மேக்கிங். நம்ம ஒரு லாஜிக்காக இந்த இடத்துல இங்கே தான் வாங்கணும் அப்படின்னா தான், அங்கே வந்தால் தான் வாங்கணும், அப்படி வரலையா வாங்கக்கூடாது. அடுத்தபடியாக எமோஷனலாக போய் வாங்கக்கூடாது. மேலே போயிடுச்சு, இன்னும் ஒரு 200 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு போய் வாங்கக்கூடாது. அங்கே போயிட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ஃபியர் ஆகும். அது மாதிரி இல்லாமல் நம்ம எமோஷனலாக ப்ளே பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். நமக்குன்னு இங்கே வந்தால் தான் வாங்கணும், டிசிப்ளினோட பண்ணணும். இது ஒரு லாஸ் ஆகுது, இப்போ போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், லாஸ் ஆகுதுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? மேனேஜ் பண்ண முடியலையா கட் பண்ணிடணும், லாஸை புக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். அன்னைக்கு நடக்குதா அன்னைக்கு முடிச்சிடுமா? இன்ட்ராடே ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே புக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நாள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். கரண்ட் சினாரியோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்ஷன் ஸ்டேஜ்னா ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு 1 வீக் நம்ம சார்ட்டை வச்சு பார்ப்போம். இதை எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு இது ஒரு புரிதலை கொடுப்போம், அதுக்காக பார்க்குறோம். இதை நாளைக்கான செட்டப்பை வச்சுருக்கோம், அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நாள் புரிகிறாங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்ப்போமே, இப்போ பாருங்கள், அக்டோபர் மந்த் ஃபுல்லாக செல்லிங்கில், அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு செல்லிங்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் வரைக்குமே ஃபுல்லாக செல்லிங்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பிச்சது, அதோட மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பரில் கரெக்ஷன் ஆகுது, மார்ச்சில் மறுபடியும் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சு, 23rd மறுபடியும் செப்டம்பரை, அக்டோபரை, மறுபடியும் நவம்பரில் மேலே ஏற ஆரம்பிக்குது. சொல்லிட்டு எலெக்ஷன் கவுண்டிங் நடந்தனால இது ஒரு நாள்லேயே மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆனது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செப்டம்பர்லேருந்து கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கரெக்ஷன் ஆகுதுன்னா இன்னும் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து
என்ன மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒண்ணு இது மாதிரி இது வந்து ஒரு பேஸா கிரியேட் ஆகலாம். இது வந்து ஒரு பேஸா கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இங்கிருந்து கன்சாலிடேட் ஆகலாம். ஒரு வியூ. செகண்ட் வியூ பார்த்தீங்கன்னா, இது கரெக்ஷன் ஆயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டச் பண்ணிட்டு, அதுலேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு போகலாம். இது செகண்ட் வியூ. தேர்ட் வியூ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடக்கும்? என்ன மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் முதல்ல வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஏறும். திருப்பியும் இங்கேருந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறி மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ளவே கன்சால்டேட் ஆகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம். இதுதான் நடக்கும். இப்போ இது மாதிரி ஒரு 3 சினாரியோ இருக்குது. இப்போ இதில் எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? நம்ம அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து லாஸில் இருக்குது, இல்லை ப்ராஃபிட்டில் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் போடுறீங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து இந்த காசு இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்காக போய் நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிற காசு நான் ஒரு 1 lakh வச்சுருக்கேன், அது வந்து நான் ஹோல்டிங்ஸாக அதை ஷேரை வாங்கி வச்சுருந்து ப்ராஃபிட் வந்தோன்னா விற்றுலாம் பார்க்குறேன் அப்படின்னால என்ன பண்ணீங்க, ஒரு ஷேராக வாங்கக்கூடாது. ஒரே ஷேரை வாங்காமல் டைவர்சிஃபிகேஷனாக வாங்கணும். இது எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வந்து அது வந்து என்னென்னா, நான் ட்ரேடிங்க்கு தனியாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அது ஃப்ரீ அக்கௌண்ட்டு. இது வந்து இன்னொன்று ஜீரோதா வச்சுருக்கேன். ஜீரோதா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போய் ஒரு வியூ பாருங்கள். இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இப்போ சில பேர் வந்து இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க. அது மைனஸில் இருக்கணும்னா பார்த்தோன்னா ஒரு பதட்டமாகும். அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்காக நான் இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் ஆனால் போதும். இப்போ என்னுடைய ஹோல்டிங்ஸ் பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட் செக்டாரில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இது வந்து ஹோல்டிங்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படி 15% ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயராக வந்து ஷேர் அட்ஜஸ்ட் அப்படி வேணும்னும் போது நான் எனக்கு மந்த்லி ஒரு 2000 3000 நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது மைனஸில் இருக்குதுன்னு பார்த்து நான் பதட்டமாக போகிறதில்ல. இது வந்து எப்படி டைவர்சிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% கெயினில் இருக்குது, ஒரு ஷேர் -14% இருக்குது. இப்போ இது ஆவரேஜ் பண்ணது. இப்போ அதே மாதிரி இங்கே 21 18 இது மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்களேன். இப்போது நம்ம ஒரு லாங் டேர்மில் பண்ணும்போது பாருங்கள் 90% கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சில ஷேர் கெயின்லாம் வந்து 90% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் எனக்கு தனியாக டிவிடெண்ட் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தனியாக டிவிடெண்டாகவே எனக்கு ஒரு 1000 rupees 1500 rupeesக்கு மேலே வந்திருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நிஃப்டிலாம் இன்ஃபிலாம் நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் எப்போ வாங்கியிருக்கேன். இதில் டிவிடெண்டாக மட்டும் இன்ஃபோசிஸில் டிவிடெண்டாக மட்டும் 618 rupees வந்திருக்கு. இது தனியாக. ஓகேங்களா? இது மாதிரி தனியாக வர்றது இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே 52% 18%. இது எல்லாமே இன்னுமே கம்மியானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதை நினச்சி நான் இன்னும் வாங்குறத மென்டாலிட்டியில் போவேன். இது மாதிரி வந்து டைவர்சிஃபிகேஷனாக வேறு செக்டாரில் ஸ்டாக்கை வாங்குவேன். அதை பற்றி தெரியலனாலும் என்னென்ன செக்டாரில் வாங்கணும்னு தெரியலனாலும் செக்டார் வைஸ் ஸ்டாக் செலெக்ஷன் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஹோல்டிங்ஸ். மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியணும், பேனிக் செல்லிங் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து லாங் டேர்மில் பண்ணுறீங்க, மினிமம் 5 years பிளான் பண்ணிக்கோங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு பயம் வராது. டெய்லி எடுத்து பார்த்துட்டு இருக்காது. மாதம் ஒரு தடவை ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அன்றைக்கி எடுத்து பாருங்கள், எது மைனஸில் இருக்கோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், வாங்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்காதீங்க. அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா பண்ண முடியும். கமிட்டட் காசை வந்து ஷேர் வாங்கி ஹோல்ட் பண்ணாதீங்க. அது என்ன கோடி ரூபாய் வர ஷேராக இருந்தால் கூட சரி, அது மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்காக பிரச்சனை வரும். நீங்கள் வந்து அதை பார்த்து டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க, டென்ஷன் ஆகும். வீக்லியே வந்து கோல்டு ப்ரைஸ் எடுத்தேன். இப்போ பாருங்கள், November 7th வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7271 rupees சேல் ஆகிருக்கு.
அது அடுத்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ்க்கு வந்து கம்மியாக தான் 300 ருபீஸ் கம்மியாக செல் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணி இங்கே வாங்கிட்டீங்க, தங்கத்தோட விலை இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவீங்களா? பிசிக்கல் கோல்டாக வச்சுருக்கீங்களே, அதே மாதிரி தான் ஒரு ஷேரோட ப்ரைஸும் கம்மியாகுது, சீப்பாக கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி அக்குமுலேட் பண்ணுற ப்ராசஸை பண்ணுங்க. நாம வந்து ஒரு பெருசாக கமிட்டட் மணியை எடுத்து போனதீங்க. ஒரு 2000 ஒரு மாதம் ஒரு 2000 நம்ம வீண் செலவு பண்ணது இல்லையா? நம்ம வந்து ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போனால் மினிமம் ஒரு 1000 செலவாகும். அதை எடுத்து வந்து ஷேரில் போட்டு வைங்க. அங்கே 1000 செலவு பண்ணுறதுக்கு அது பெருசாக போன காசை வந்து நம்ம கமிட் பண்ணுறோமா? அதே மாதிரி இதில் இல்லைன்னு நினச்சி பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கோல்டு வந்து நம்ம ஓவரால் வியூவாக பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ இது மாதிரி நம்ம இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ஏன் புரியணும், இது வந்து இதில் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு க்ளோஸாக பார்க்கும்போது நிறைய ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு லாங் டேர்மில் மந்த்லியில் பார்க்கும்போது பாருங்கள் ஏறுது, ஒரு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே ஏறிக்கிட்டே வந்துடுது. அப்போது ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் லாங் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்கள். நம்ம வந்து இது நம்ம சேனலில் போட்ட வீடியோ தான். பாருங்கள், இது எப்போது நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இந்த இன்ஃபோசிஸை பற்றி போட்டிருப்பேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ட்ரேடிங் வியூவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக இதில் இந்த சேனலில் போட்டிருக்கேன். 1414 ருபீஸ். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருப்பேன். இன்ஃபோசிஸ் இன்னும் மேலே போகும், இது வந்து வாய்ப்பு இருக்குது, இது நம்ம இது மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் 18. இப்போ பாருங்கள் அந்த ஷேர் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குன்னு, என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வாங்கியிருக்கோம், இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், மறுபடியும் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. இன்னும் அங்கேருந்தே இன்னும் ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் கம்மியாகிருக்கு. பட் லாங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த், ஏப்ரலில் மே மந்த் தான் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இது மாதிரி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். ஓகேங்களா? நான் நேற்று வாங்கினேன், அது வந்து ஒரு 10% லாஸ் ஆகிடுச்சு. லாஸ்னால் அது அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் ரெக்கவர் ஆகும்போது அது சீப்பாக இருக்குன்னு நினச்சி அடுத்த மாதம் போகிறீங்களா, 10% கம்மியாயிருக்கா, வாங்கினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது அதில் 5% 1000 ருபீஸில் வாங்குறீங்க, 750 ருபீஸ் ஆகுது. 750 ருபீஸில் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸை கிராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். இது மாதிரி ஆவரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டோட சினாரியை சொல்லியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தபடியாக இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது மாதிரி வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா நீங்கள் இதோட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். நம்ம அடுத்து இதுலேருந்து டாபிக் என்ன யாருக்குன்னா, ஒரு ட்ரேடர் ஆகணும், நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, ட்ரேடர் ஆகணும், நானும் வந்து உங்களை மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ப்ளஸ் நான் சொல்லி கொடுக்குறதுன்றது வந்து ஓகே, எனக்கு இது வந்து ஒரு சைட் ஆஃப் இன்கம் தான். நிறைய பேர் வந்து இதையே ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வந்து இன்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, சும்மா சொல்லி கொடுக்குறோம், பணம் வாங்குகிறோம், சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நான் என்ன ஸ்கூலில் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்க போகிறீங்கன்னா ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக கற்றுக்குறீங்களா, கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்க தயார். அதே மாதிரி நான் வந்து ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கேன், எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நான் இதில் கற்றுக்கிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், அடுத்த மாதத்துலேருந்து நான் வேலையை விட்டுட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. 2 இயர்ஸ் வந்து நான் இதில் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன். நான் வந்து ரொம்ப பேராசைப்படல. எனக்கு அங்கே போய் கஷ்டப்படுறக்கா, ஒரு ஜாபுக்கு போகிறோம், மேக்ஸிமம் ஒரு 1500 ருபீஸ் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். 1500 ருபீஸ் இதில் அதே மாதிரி வீட்டில் உட்காந்து ஒரு நாள் உட்காந்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்போ சம்பாதிக்கலான்னும் போது அதுக்கான புரிதல் வேணும், அதுக்கான பேசிக் நாலேஜ் வேணும். அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கற்றுக்கிட்டு எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணாலுமே அந்த ஃபீல்டில் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயும் மினிமமும் ஒரு 2 இயர்ஸாவது எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னா, நான் போய் ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணுறேன் சார், 50,000 சொல்கிறாங்க, நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க.
அது மாதிரி அட்டன் பண்ணவங்கள 99.9% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டாங்க. ஏன்னா ஒரே நாளில் கற்றுக்கிற விஷயம் கிடையாது. நான் என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை வந்து லாஸ் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு புது ட்ரேடராக இருக்கலாம், இல்லை புதுசாக ஸ்டடி பண்ண வந்திருக்கலாம். நான் எது மாதிரி சொல்லித்தர விரும்புகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஒரு கேண்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது டோஜி கேண்டில். அது மட்டும்தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு பேசிக்கே தெரியல, இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு டோஜி கேண்டில் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை பார்த்தா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இதிலிருந்து மேலே போயிருக்கு, மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்திருக்கு, மறுபடியும் இங்கேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. சார் இது ஏன் சார் நான் கற்றுக்கணும்? அதான் டோஜி கேண்டில் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு போகிறேன். அது அப்படி இல்லை. பையரும் செல்லரும் ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதை பார்த்தோன்னா புரியும். இப்போ அடுத்த கேண்டில் பார்ப்போமே. இப்போ நான் இன்னொரு கேண்டில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்னொரு கேண்டில் காமிக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் பார்க்குறேன். இந்த கேண்டில் பார்த்தா இதுவும் டோஜி கேண்டில் வச்சா இதில் என்ன புரிஞ்சுது? இங்கே பாருங்கள். இப்போ இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. 24,400,377 இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அதிலிருந்து மேலே போயிருக்கு. செல்லர் மறுபடியும் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வரைக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் பையர் லைட்டாக டாமினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டடி எதுக்கு சார்? இங்கே டோஜி கேண்டில் தானே. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா நான் வாங்கிடுவேன், நான் செல் அடிச்சிடுவேன், புட்டை வாங்கிடுவேன், இதெல்லாம் ஓகே. இது என்ன சொல்ல வருது? ஒரு பேசிக்கே தெரியாமல் சும்மா வந்து ஒரு கேண்டிலை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக பண்ணவே முடியாது. அப்போ பேசிக்ஸ் ஒரு விஷயமும் நம்ம அதில் என்ன சொல்ல வருது அப்படின்றத கேண்டிலில் ஸ்டடி பண்ண தெரியணும். இது ரொம்ப பேசிக். இது மாதிரி விஷயம்தான். இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா, இது மாதிரி தான் ஒரு கேண்டில் பார்க்குறோம், ஆமாம் விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தான் தோணும். இதை பார்த்தா இது உங்கள் மைண்டில் வந்து டியூன் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா. அப்போ வெயிட் பண்ணுவீங்க. அப்போ வீக்காக வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அடுத்தது மறுபடியும் கீழே க்ளோஸ் ஆகுதா, ஆமாம் இப்போ பிரேக் ஆகுது, இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஒரே நாளில் வந்துருமான்னா கண்டிப்பாக வராது. சரிங்களா? இந்த விஷயம்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் ஆகணும். நீங்கள் அனுபவப்படணும். உங்கள் பணம் லாஸ் பண்ணாமல் நீங்கள் அனுபவப்பட்டு அதை மைண்டில் ஏற்றி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வந்தீங்கன்னா மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மட்டும் என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து 18 மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணலை. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், அதுக்கு ரிப்ளை இல்லை, அவங்கள விட்டுட்டேன். 3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயில் வாங்கியிருக்கேன். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் இன்னும் ஒரு 2-3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு ₹1,00,000 என்னால் கேபிட்டல் ரெடி பண்ண முடியும், அதை வச்சு நான் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இது மாதிரி இந்த சம்பாதிக்க முடியும், இது மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கலாம், அடுத்த மாதத்துலேருந்து எவ்வளோ போடலாம், இதுக்கு நான் எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக என்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்குன்னா, நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ், நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், என் காசை விடக்கூடாது. நான் வெயிட் பண்ண தயார், 1 இயர்னா கூட நான் வெயிட் பண்ண தயார். என்ன நான் ஃபஸ்ட்டு நான் மோல்ட் பண்ணிட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் நான் கீழே லிங்க் தந்திருக்கேன், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால். ஏன்னா அந்த அவுட் ஆஃப் 18ல் நான் ஒரு 2 பேர் தான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிக் கொடுக்கலான்ட்டு. இது வந்து நான் ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்கேன், இருக்கலாமா வேணாம். மார்க்கெட்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், 99% ட்ரேடர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்கன்னு வருது. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தப்பாக பயன்படுத்தி தப்பாக நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். அது வந்து எனக்கும் கஷ்டமாக இருக்கும்.
இது மாதிரி நான் சொல்ற கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் நான் சொல்லிக் குடுக்கலாம். அது மாரி கேட்டகரியில ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்க சார். இதெல்லாம் ஓகே. இப்ப நான் வந்து நான் இப்போ ஏற்கனவே நான் ட்ரேடரா இருக்கேன். நான் என்னலாம் சார் சொல்றேன்னா, இது ஏற்கனவே நீங்க ட்ரேடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அவசியம் தெரியும். ஸ்டாப் லாஸ் போட கத்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒரு 10,000 வச்சிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு ₹100 எதிர்பார்க்குறீங்களா? ஓகே. ₹50 ஸ்டாப் லாஸா? ஓகே. இதுதான். இதுக்கு மேல எது நடந்தாலும் நமக்கு தேவையில்லன்னு சொல்லி குளோஸ் பண்ணிடணும். இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் லாஸ் ஆகும் அப்படின்னா, ஓவரா ஒரு 10,000 வச்சுட்டு நான் ஒரு நாளைக்கு ₹1000 எதிர்பார்க்குறேன்னா, கண்டிப்பா அது அவங்க வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. இது வந்து ஏற்கனவே லாஸ் பண்ணவங்ககிட்ட கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணீங்கன்னா, அவங்ககிட்ட கேளுங்க. நான் வந்து ஒரு ₹1,00,000 வச்சிருக்கேன். என்னால ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தாங்கன்னா, ஒரு நாலேட்ஜபிள் பெர்சனா இருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அது நான் உடனே ஒரு நாளைக்கு ₹1000 சம்பாதிக்கலாமான்னா, 20 ட்ரேடிங் டேஸ் 15 டேஸ் தான் உங்களால ₹1000 சம்பாதிக்க முடியும். அதாவது வந்து ஒரு நாளைக்கு ₹1000 சம்பாதிக்க முடியும். ஒரு 5 டேஸ் வந்து ₹1000 லாஸ் ஆகும். அப்போ ஆவரேஜ் ஓவராலா ப்ராஃபிட்ல வந்து 5 டேஸ் போக மீதி 15 டேஸ் ப்ராஃபிட்ல இருக்கீங்களா, அவ்வளோதான் உங்களுடைய ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி உங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் வந்து ரொம்ப முக்கியம். நான் லாஸை ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டை ஆட் பண்ணுறது, ஏற்கனவே லாஸில் இருந்தால் கூட சரி, அக்கௌண்ட்டில் காசை ஆட் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அவ்வளோ அமௌண்ட் தான் அதுலேருந்து தான் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு லாஸ் ஆகுதுன்னா அது ஏன் லாஸ் ஆச்சு, என்ன ரீசன்றதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஸ்லோவாக சம்பாதிக்கணும், ஸ்லோவாக தான் வரும். அது மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரே நாளில் ஒபாமா ஆகணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அது மாதிரி நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம்.